அல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலிபீடத்தில் வைத்த காணிக்கை கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே செலுத்தின இந்த காணிக்கையானது கர்த்தர் அல்லேலூயா, இதை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் மகிமைப்படுங்க. அல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சிறு பிள்ளைகள் வசனத்தை சொல்லி உங்களுடைய மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வசனத்தை சொன்ன பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்துக்காக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். வருகிற கொள்ளை நோய்க்கு சத்திருக்கும் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ரத்தங்கிரியை செய்யிட்டு படிக்க நீங்கள் ஞானத்தை கட்டளிடுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். வர வர பிள்ளைகள் ஞானத்தினால் நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை என்ன உயர்த்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வாலிப நாட்கள் ஆண்டவரே பரிசுத்தை பாதுகாக்கவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே துதிக்கிறேன். காலேஜுகள் படித்து முடித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாக ஆண்டவரே அல்லேலூயா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமையோட அல்லேலூயா. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு சம்பளங்கள் ஆண்டவரே அதிகமாக கூடவும் கர்த்தரை இறக்கம் செய்யுங்கப்பா. விவசாயம் செய்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். விவசாயம் ஆண்டவரே ஈசாக்கு விதவித்து அவனை 90-100 ஆசீர்வதித்த தேவனா கர்த்தர் ஆண்டவரே விவசாயத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. மிருக ஜீவன்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, வெறுங்கையாக போன யாக்கோபே ராஜா நீர் பெருக பண்ணதை போல மிருக ஜீவன் வளர்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என்னுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். கம்பெனிகள் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கிறபடியால் ஒரு நதி இந்த நாட்களை ஆண்டவரை வெளிப்படுத்தி நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலனை கொடுத்துங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. ஒவ்வொருத்தரும் போகிற பிரயாணத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே வாகனத்தில் நம்முடைய கரத்தை வைத்து கர்த்தர் வழி நடத்துங்க. இனி நீங்கள் தீங்கி அணுக மாட்டேன்னு சொன்ன வசனத்தின் மூலம் ஆண்டவரே நம்முடைய வாக்குத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்றி ஆண்டவரே கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டையா. இந்த ஆராதனையில் நீர் உம்முடைய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்ததுக்காக ஊழியத்தை ஆசீர்வதித்ததுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இதுக்காக பொறுப்படுத்தி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் ஒரு நாள் கம்பீரமா இருப்பன் சொன்ன வசனத்தின் மூலம் ஆண்டவரே துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே நீர் என்னையை மறைத்து பேச முடியாது செபிக்கிறப்பா. நான் சிறுகவும் நீர் பெருகவும் இந்த நாட்களை கொடுத்துருக்க மன்னா இந்த பரிசுத்த ஓய் நாள் ஆராதனைக்கு நீர் கொடுத்த வசனங்கள் நீர் கொடுத்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுங்க. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6:14 நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் அல்லேலூயா 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, கிதியோனுக்கு ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த 12வது வசனத்தில் பார்த்தா கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார், கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த 14வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு பலவீனமாக இருக்குது. அல்லேலூயா. எனக்கு பலவீனமாக இருக்குது. ஆனால் கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற பலத்தோட என்னச்சு நீ போ. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களுக்கிட நம்ம பலவீனத்தை சுருத்தி சொல்லலாம். அல்லேலூயா. பலவீனம், எனக்கு பலவீனமாக இருக்குது, எனக்கு பலவீனமாக இருக்குது. உண்மையிலே கர்த்தர் நம்மளோட இருந்தா அந்த கிதியோனை இருந்த ஆண்டவர் அவர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி சொல்கிறார். அல்லேலூயா. நீ இருக்கிற பலத்தோட அவருக்காக எழும்பு. நீ இருக்கிற பலத்தோட உலகமான ஆசிரியத்துக்காக அல்லேலூயா வேலை செய்ய பலனை தருவார். ஜெய். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, இப்போ நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளை நோக்கி அவர் பார்த்து சொல்றாரு, நீ பலவீனி சொல்லாத. அல்லேலூயா. நான் உன்னோட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அல்லேலூயா. நீ இருக்கிற பலத்தோடு நீ எழும்பி வேலை செய். நீ இருக்கிற பலத்தோடு எனக்காக எழும்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியாவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பன் உன்னை அனுப்புறவர் நான் அல்லவோ. அல்லேலூயா. நான் அல்ல உன்னை அனுப்பி இருக்கிறேன். நம்மளை பார்த்து சொல்லுதாரு. ஜெபிக்க முடியலன்னு சொல்லலாம், பலவீனமாக இருக்குது. அதிகாலை எழும்பி ஓய்நாள் ஆராதனை ஜெபிக்க முடியலையே,
கர்த்தருடைய உடன்படிக்கை சொல்றாரு, நீ இருக்க பலத்தோட செவி, நீ இருக்க பலத்தோட எழும்பு, பிரயாசப்படு, பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நம்ம சும்மாயே வீட்டில் இருந்தாச்சுன்னா எப்படி பிரயாசத்துக்கு பலன் கிடைக்கும்? கிடைக்காது. நம்ம பிரயாசப்படணும், உழைக்கணும். அவருக்காக ஊழியனாலும் என்ன செய்யணும்? தூங்காம இருந்து செபிக்கணும். அதே போல உலகமான ஆசீர்வாதத்தில் பிரயாசப்படணும். அல்ல எதுலாம் பிரயாசப்படுதமோ அதெல்லாம் அதுக்கேற்ற பலன். அல்லேலூயா. அவரு நம்மளோட நேற்று கூட ஒரு சாட்சி சொன்னேன். எப்படி நான் சாயங்கால வேளையில் நான் ஒரு 7 மணி இருக்கும், இருட்டிட்டு நான் போனேன். அதில் லைட்லாம் போட்டு அங்கே போயிட்டு நான் போகும்பொழுது அந்த முக்கில் என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த முக்கில் தான் பிசாசை குறித்து பேசாங்கன்னு நினைனேன். பேய் இப்படி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னோடனே நான் எனக்கு ஒரு விசுவாசம், அதிகாலை வரும், காலையிலே வரும், மதியம் வேறும், நினைச்சாலாம் கூடத்துக்கு வரும். அல்ல நம்ம வார பதில் இந்த இடத்துல பேய் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கவங்களே அந்த இடத்துல நின்னேன்னா அதுக்கு இந்த இடத்துலையா பேய் நினைச்சுன்னு கேட்டேன். இந்த இடத்துல நான் எத்தனை திருப்பு கூடாரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், கூடாரத்தில் வெளிச்சமாக இருக்காரு, இந்த இடத்துல எப்படி பேய் இருக்கும், எந்த 3 சந்தியா இருந்தாலேன்னு நான் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஏம்மா இந்த இடத்துல பேய் இல்லை, சடைய நேரியா இருக்கும் இல்லை என்ன தெரியல. இந்த ஊர் ஒரு மகை தண்ணி பாய்க்க போனாங்களாம். தண்ணி பாய்க்க போச்சுல அந்த இடத்துல சத்தம் கேட்டோன்னே போனில் எடுத்தாங்களாம். போனில் எடுத்தது அந்த பிசாசு அப்படியே உளுந்துருக்குதான். உளுந்து அது சத்தம் பொழுது அது கொலு சத்தம் எல்லாம் கேட்குது. அந்த எடுத்த பையன் எவ்வளோ தைரியமாக எடுத்திருக்கான், அவன் இப்போ காய்ச்சலில் பலவீனத்தில் படுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அதனால் அந்த இடத்துல மகிமைப்படுத்தினேன். ஊருக்கு மேற்கு பூரா பேயா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வாலிய நாட்களில் நான் வாலிய பிள்ளையாக இருக்கும் பொழுது மேற்கு அந்த தண்ணி எடுக்க வரணும். அப்போ சொல்லுவாங்க பெரிய ஆட்கள்லாம், ஊருக்கு மேற்க பேய் கூட்டம் இருக்கும், ஊருக்கு மேற்க. அல்லேலூயா. என்னைக்கு தேவனுடைய கூடாரம் இந்த இடத்துல தொடங்கி ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து ஒரு பேய் கிடங்க. அல்லேலூயா. அதிகாலை செபம் நடக்குது, மத்தியால வேலை செபம் நடக்குது, சாயங்காலம் அந்தி வேலை செலுத்துகிறோம். கர்த்தர் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது உண்மை. அப்படியே அதில் ஒரு சாட்சி கூடாரத்துக்கு கிடச்சிச்சு. அப்போ எங்கள் அத்தா சொல்லுவேன், அது உண்மைதாம்மா நீ சொல்லுது. இந்த அப்பச்சினே யாருன்னு தெரியல, ஒரு ஆள் அப்பச்சினாங்க. அந்த அவங்க மனைவியே இல்லை, அந்த பிள்ளைகளால் மருமக்களால் ஒதுக்கப்பட்டு பயங்கரமான குடியாகி ஒரு பயங்கரமானவனுக்கு ஒரு பிளவினம். இந்த வாசலில் டெய்லி ராத்திரி படுப்பான். அவன் படுத்து இப்போ முடித்து அவனுக்கு பலவீனமும் நல்லாயிட்டு. அவங்க குடும்பத்தார சேர்த்துட்டாங்க. நான் சாட்சி சொல்ல முடியும். கூடார வாசலே படுக்கிறவங்களுக்கு இப்படி அற்புதம்னா உண்மைதான் நீ சொல்லுது. பிசாசுங்க இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தான், எங்கள் அத்தானுக்கு தான் அந்த கூடாரம் கட்டின ஸ்டார்டிங்லேயே ஆண்டவர் வெளிச்சம் கொடுத்தது. அந்த வாசலில் படுத்து இருந்திருக்காங்க. அப்போ அந்த கட்டி முடித்தோட ஸ்டார்டிங்கில் நீ வாசலில் படுக்க விட பெரிய ஒரு ஒளி அவங்க மேலே பிரகாசித்தான். அப்போ அவங்க பாடிக்கிட்டே எழும்புனாங்களாம். எனக்கு வேதப்பட்டுன்னு தெரியாது, நான் பாடிக்கிட்டே தான் எழும்புனேன். அது உண்மைதான் சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனால் எதுக்காக சொல்லுதேன்னா, இருக்கிற பலத்தோட நம்ம என்ன செய்யணும், போகணும். எளிய பயந்து போய் சூரிய செடிகளை படுத்த போல நம்ம படுக்கக்கூடாது. ஆட்கள் தான் குறுகி போயிட்டே, ஆள் தான் இல்லையே, அவர் இருக்கிறார். அல்லேலூயா. என் முகத்தை பார்த்து வந்தால் வர முடியாது. நானும் உங்களே போல ஒரு மாம்சமான ஒரு மகா. அவரை நோக்கி வந்தா வந்துகிட்டே இருக்கலாம். அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். அப்ப கிதியோனுக்கு சொல்றாரு ஆண்டவர், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புறவர் நான் அல்லவா. அப்ப அவன் முறியடித்தானா? முறியடிக்கலையா? முறியடித்து செய்ய எடுத்தானா? எடுக்கலையா? கிதியோன் எடுத்திருக்கான்ல. நம்ம முன்னையும் பின்னையும் வாசித்துவாதே எவ்வளவு அவன் ஆள்கள் செஞ்சிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அவன் பயந்து கொண்டிருந்தா அவன் முறியடிக்க முடியுமா? அவன் அதை பிடிக்க முடியுமா? அவன் பிடித்துட்டான்லவா, அவன் முறியடிச்சுட்டான்லவா. அல்லேலூயா. அப்போ நம்மளையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ முறியடி, உன் சுற்றில இருக்கிற சாத்தானை முறியடி, உன் சுற்றில இருக்க களைய முத புட்டுங்க. உனக்கு செபிக்க முடியலையா? உனக்கு தூக்கத்தின் ஆவியா? உனக்கு நித்திர கனப்பண்ணது ஆவியா? நீ எழும்பு. கிதியோனோட இருந்த ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். நீ இருக்கிற பலத்தோட எழும்பு. அதிகாலை எழும்ப முடியலையா? தூக்கத்தின் ஆவி வருகிறதா? பலவீனம் தூங்க வைக்கிறதா? அதை உதறி போட்டு எழும்புங்க. அதை தூசியா உதறி போட்டு எழும்புங்க. சொல்லி சொல்லி முறியடிங்க. நம்மளுக்கு கொடுத்திருக்க அபிஷேகம் வித்தியாசமானது. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசியாவில் 40:29 என்ன சொல்ற? ஏசியாவில் எடுங்க, 40ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம்.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் சொன்னாரு, கிதியோனை பார்த்து சொன்னாரு, நீ பயப்பட வேண்டாம், எல்லாம் உனக்கு என்னச்சுது, நீ இருக்க பலத்தோட போனாரு. அவன் கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து போனா, அவன் முறியடித்தான். ஹல்லேலூயா. அவன் செய்ய எடுத்தான். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, சோர்ந்து போகிறதற்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரா. அல்லேலூயா. அப்போ நம்ம நாட்களில் சோர்ந்து போய் இருக்கிறோமா? சோர்ந்து போகிறதுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பெருக பண்ணுகிற தேவன். நம்ம சோர்வின் ஆவியை நம்மளை விட்டு நீக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மளோட பாட்டு படிக்கும், இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். நம்ம சொல்லுவோம், என் கூட வருவார், என்னோட இருக்கிறார்னு சொல்லுவோம். கர்த்தர் என்னோட இருக்கிறான்னு சொல்லுவோம். ஆனா கொஞ்சம் பலவீனம் வந்தோன்னு என்ன செய்வோம்? சோர்ந்து போயிடுவோம், சோர்ந்துருவோம். ஒரு தரிசனத்தை சாத்தான் கொடுத்தா கூட சோர்வாயிரும். அவன் பொய்யணி நம்மளுக்கு தெரியாது, அவர் தான் உண்மை உள்ள தெய்வம்னு தெரியாது. அவர் கொடுத்த வாக்குத்தான் நிறைவேறும், அவர் கொடுத்த அழைப்பு தான் நிறைவேறும், அவர் உடன்படிக்கை பண்ணதான் நம்மளுக்கு நிறைவேறும். ஆனா அந்த தரிசனத்தின் மூலம் அல்லேலூயா என்ன முட்டியிருந்து நின்று அந்த ஜீவகிரகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லுதார் நம்மளை பார்த்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்தமில்லாதவனுக்கு சத்தத்தை பெருக பண்ணுகிறாராம். நம்ம ஆண்டவர் சொல்லுறாரு, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கிதியோன் கூட இருந்த ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அது சோர்வின் ஆவிலாம் என்ன செய்யுது? அது நீங்கிறது. அல்லேலூயா. அடுத்த வாரம் வரும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும், எழும்பணும். அல்லேலூயா. முறியடிச்சு ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த நாட்களே நீங்க அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 18:1 சொல்லுது. அல்லேலூயா. வாசிக்கலாமே. பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன். அல்லேலூயா. என் பலனாய கர்த்தாவே, இது சொல்லலாம், என் பலனாய கர்த்தாவே நான் உன்னையில் என்ன செய்தேன்? உம்மில அன்பு கூறுதேன். தாவீதை நம்ம எடுத்து பாருங்க, அவனுக்குள்ள நெருக்கங்கள், பலவீனங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஒலியா நம்ம சொல்லுதோம். தாவீது ஆடு மேய்ச்ச தாவீதை ஆண்டவர் அரசனாக்கிட்டாருன்னு சொல்லி சிம்பிளா நம்ம முடிச்சு சொல்லிடுவோம். அரசனா மாற்றார். நீ அவன் பட்ட நெருக்கம் சொல்ல, நெருக்கத்திலிருந்து என் தேவனை நோக்கி கூப்பிடுது நீ சொல்லுவான், என் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுதே நீ சொல்லுவான். அல்லேலூயா. சொல்லுதான், என் பலனாய கர்த்தாவே. பலம் உள்ளவனும் பலம் இல்லாதவனும் கர்த்தருக்கு எல்லாமே லேசான காரியம். அந்த பலவீனத்துல தான் அவர் சொல்லியிருப்பான், என் பலனாய கர்த்தாவே. அப்ப உங்களுக்கு நம்ம பலனா என்ன செய்யும்? மறைந்து போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சோதரன். அவருடைய கிருபை நம்மளுக்கு இருக்குது, அவருடைய பிரசனை இருக்கிறது. அவருக்குள்ள நம்ம இருந்தா போதும், எந்த இடத்துல போனாலும் சரி. அல்லேலூயா. எங்கள் சித்திகட அன்னைக்கு சாட்சி சொன்னப்போ எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. பெரிய பெரிய கல்லுமா, அதை நான் எப்படி புரட்டி வைக்க போறேன்? அவங்களாம் பயந்து வர மாட்டாங்களே. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களோடு இருந்தா அது எந்திரிச்சுவாங்க, உங்கள் கரம் அவர் கரமாக இருந்தா நீங்கள் பிரட்டுவீங்க அதை அப்படின்னு. அவங்க சொல்ல ஆச்சரியமாக இருக்குமா எனக்கு, எவ்வளோ பெரிய கல் எப்படி தான் பிரட்டி வச்சானு எனக்கு உடம்பே வலிக்கலையே. அப்போ கர்த்தர் நம்மளோட இருந்தா மலையை பார்த்துக்கிட நம்ம விசுவாசத்தோட அகன்று போக முடியும். அந்த விசுவாசம், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுதேன். அவருக்குள்ள எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் அன்பு கூறணும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அன்பு கூறணும், எவ்வளவுதான் நம்ம தூசிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் நம்ம நிந்திக்கப்பட்டாலும் அதெல்லாம் தொடச்சிடணும். தொடச்சிட்டு அவர்கிட்ட என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 எடுத்து பார்த்தா, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும்பொழுது அல்லேலூயா நம்மளுக்கு என்ன செய்யுது? புது பலன் என்ன செய்யுது? கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் இதுல அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடையாந்திரமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் சொல்றாரு. நம்ம அப்பா அவருக்கு எப்படி சாட்சியா இருக்கிறோம்? அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோமா? இந்த கிராமத்துக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோமா? நம்ம பக்கத்து வீட்டுக்கு சாட்சியா இருக்கிறோமா? நம்ம ஊருக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோமா? அல்லேலூயா.
அப்ப சொல்றாரு பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. பலம் இல்லாத பிறந்தாலும் வரும். அப்படி சொல்லுவாங்க, நான் பலவீனமா இருந்தேன், ஆவியானவர் இறங்கும் பொழுது எனக்கு தூக்கி போட்டுச்சு, அல்ல என்னை அறியாம நான் நிரம்பிட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுதாரு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேம் அந்த பரிசுத்த ஆவியினருடைய நாமம் என்ன செய்யுது? மகிமைப்படணும். இந்த இடத்துல மாத்திரம் நம்ம நிரம்பது மாத்திரம் இல்லை, அது மகிமைப்படதா இருக்கணும். நம்ம நிரம்புறது அவருடைய நாமம் மகிமைப்படதா இருக்கணும். அவர் அதுக்காக தான் நம்மளை இவ்வளவு தூரம் நிரப்புறார். அல்லேலூயா. அவர் மகிமைக்காக, அவருடைய நாமத்துக்காக. எங்க ஒரு வெற்றி, எங்க ஒரு தோல்வி, இதுல இருந்து நான் எங்க வர, அது அவிவிசுவாசம். அல்லேலூயா. அது என்ன விசுவாசம்? அவிவிசுவாசம். அல்லேலூயா. நம்ம செபித்து கொண்டே தான் இருக்கணும். அதுதான் சாதையா ஒரு நாள் ஆவியானவர் அவங்கள எழுப்புனாங்களாம். எழுப்பி சொன்னாருங்களாம், தென்னை மரத்துக்கு போய் நீ பிரசங்கம் பண்ணி சொன்னாங்களாம். எங்க தென்னை மர தோப்புக்கு போய் நைட்டு ராத்திரி வேலை நம்ம தான் இருக்கோம், நீ எழுப்பி போய் இதில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தானா எப்படி இருக்கும்? அப்படி தானே. அப்போ தென்னந்தோப்புல போய் நீ பிரசனம் பண்ணி ஆவியானவர் சொன்னாராம், ஐயா போய் நம்ம எதுக்கு சொல்றேன், ஆத்மாயிலே சோர்வ ஜெபத்தை விட்டு ஜெபிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ பாருங்க, அந்த தென்னை மரத்துக்கு போய் ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு கண்ணை மூடி பிரசங்கம் உடைய செய்யலையாம். அந்த தென்னை மரத்துல களவாங்க தேங்காய் களவாங்க மகன் சொன்னானா, ஐயா பிரசங்கம் முடிங்க, நான் தான் களவாண்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், இனி இப்படிப்பட்டது நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம அவர் புடலையே, காடு தான், தோப்பு தான், அதுல யாரும் ஆளுல இல்லையே, ஆண்டவர் எதை சொன்னாரு அதை செய்கிறார். அல்லேலூயா. நம்மளும் அதே போலதான், ஆண்டவர் எதை சொல்லுதாரோ அதன்படி ஓடணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த பிரசங்கத்தை அவர் முடிக்கவே செய்யல. கண்ண முடி அவன் சொல்லுதான், இனி நான் தேங்காய் களவாங்கவே மாட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன் ஐயா. அப்ப அந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் ஒரு ஆத்மாவை என்ன செஞ்சாரு? மனம் திரும்ப வச்சாரு. அதே போல நம்ம செபத்தை விடக்கூடாது, வசனத்தை வாசிக்கிறத விடக்கூடாது, அவருக்கு விதைக்கிறத விடக்கூடாது, காத்திருக்கிறத விடக்கூடாது. அவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த தோப்புகளை மனம் திரும்பின ஆத்மா, இந்த கிராமத்துல எவ்வளவு ஆத்மா இருக்குது, மனம் திரும்பமா மனம் திரும்பாதா? திரும்பும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாதுன்னு சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர். இப்போ ஒரு மண்வெட்ட போறீங்க, அங்க சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு வேலைக்கு போறீங்க, அங்கே சொல்லணும். ஒரு காலேஜுக்கு போறோமா, அங்கே சொல்லணும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கமா, அங்கே சொல்லணும். ஒரு ஆத்மா எக்கா உங்களுக்கு எந்த ஊருங்கச்சில நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அதெல்லாம் பரலோகத்துல கேமரா பிடித்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. கேமரா என்ன செய்யும்? நம்ம சுவிசேஷம் சொல்லச்சுல பரலோகத்தில் உள்ள தேவதூதர்கள் என்ன செய்வாங்க? பார்த்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளுக்கு அதை ஆண்டு சொல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியிலே கடையந்திரம் எனக்கு சாட்சியா இருப்பாங்க சொல்லி, எனக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க. இந்த அபிஷேகம் உங்களுக்கு நான் எதுக்கு வச்சிருக்கிறேன்? இந்த கூடாரம் எதுக்காக இந்த கிராமத்தை கட்டி வச்சிருக்கிறேன்? இங்க வருகிற என் பிள்ளைகளுக்கு சாட்சியாக வைக்கதான். அல்லேலூயா. அப்போ உங்களை அவர் என்ன செய்வார்? சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா. சாட்சியாக. அது எப்படி? அது எத்தனை இடத்துல சாட்சியா வைக்கிறார்? எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடையாந்திரமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அப்போ உங்களை என்ன எப்படி சின்ன சாட்சியா வைக்கிறாரு? அல்லேலூயா. சின்ன கஷ்டம்னா சின்ன ஆசீர்வாதம், பெரிய கஷ்டம்னா பெரிய ஆசீர்வாதம், சின்ன அவமானம்னா சின்னது, பெரிய ஒரு அவமானம்னா பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த கார பொக்கிஷத்தை எடுக்கிறோம், அது உடனே அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷத்தை எடுக்க முடியுமா? அதை கஷ்டப்பட்டு தோண்டி தான் நம்ம அதை எடுக்கணும். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய ஊழிய பாதையிலையும் நம்ம ஒரு ஜெபத்திலையும் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவுக்கும் அல்லேலூயா கர்த்தருடைய நாம அதில் மகிமைப்பட 2 கொரிந்தியர் 12:9 எடுங்க. 2 கொரிந்தியர்ல 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. என்று சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுமா? என் கிருபை உனக்கு போதும்பா. ஹல்லேலூயா. அப்ப பவுலை குறித்து எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்ன செஞ்சார்? கடைசிவரை அந்த முள்ளோட தான் என்ன செஞ்சாரு? அவர் ஊழியம் செய்து மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பவுலை கொண்டு செய்த அற்புதம் அடையாளம் இயேசுப்பா நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறாங்க.
எத்தனையோ சபைக்கு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவருக்குள்ள இருக்க பலவீனம் என்ன செய்யல, மறையில. இப்போ இந்த புலகத்துல என்ன சொல்லுவாங்க, இவங்க கள்ள ஊழியம் செய்யறாங்க, அதனால தான் ஒரு வெற்றி இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ உள்ளதுல. ஆனா அந்த நாட்கள பாருங்க, பவர் ஒரு முள்ளோடு இருந்தது. அந்த இயேசபாக முள்ளெடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் ஜெபத்தில் அதை எடுக்கலையே. அல்லேலூயா. இயேசுவை எடுத்து போடலையே. அல்லேலூயா. ஆனாலும் என் கிருபை போதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. அவர் சொல்றாரு, அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலம் என்ன செய்யும், உன் பலவீனத்துல என் பலம் பூர்ணமா தான் விளங்கும். ஆனா முழுமையாக பவுலுக்கு அது நீங்கல. அல்லேலூயா. பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். அவர் இருக்கிறபடியால் நான் சந்தோஷப்படுறேன். அந்த முள்ளை குறித்து நான் கலங்கல, அந்த முள்ளை குறித்து நான் வேதனைப்படல. என் ஆண்டவர் எனக்கு இதை எடுத்து போடலின்னு சொல்லல. அவர் என்னோட இருக்கிறபடியால் நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம முறுமுறுக்கிறோமா, சந்தோஷப்படுகிறோமா? அல்லேலூயா. நம்மளுக்கு அவிசுவாசம் வந்துடும். எல்லாம் நம்ம கைவிட்டு போயிட்டு, நம்ம இது வரைக்கும் உழைச்சதெல்லாம் போயிட்டு, இது வரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் போயிட்டு, அல்லேலூயா, நம்ம இவ்வளவு நாள் அப்படி என்ன செய்வோம், அவிசுவாசப்பட்டுருவோம். அல்லேலூயா. முறுமுறுக்கவே கூடாது. பவுல் என்ன செய்யல, முறுமுறுக்கல. நம்மளை என்ன செய்யக்கூடாது, அவரே முறுமுறுக்கல. அல்லேலூயா. முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்ல, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்யல, மிகவும் சந்தோஷப்படுதேன்னு சொல்லுறார் பவுல். சந்தோஷமா நான் என்ன செய்தேன், மேன்மை பாராட்டுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அப்ப அந்த கிருபை அவரோட இருக்குது. பவுலை கொண்டு செய்த அற்புத அடையாளம் நிறையும் ஆண்டவர் அவளோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக பிலிப்பர் எடுங்க, அதுல 4:13. பிலிப்பர் அதுல 4:13 எடுத்து பார்த்தா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவாலே எல்லாம் செய்ய எனக்கு என்ன செய்ய உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா. 13வது வசனத்துல தெளிவா சொல்லுது பாருங்க, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யல எனக்கு என்ன செய்யுது, பலன் உண்டு. அந்த விசுவாசம், அந்த கேடகம், என்னை எல்லாம் செய்யவில்லை உண்டு. நம்ம சொல்லலாமே, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எல்லாம் எனக்கு செய்து முடிப்பார், என் துக்கத்தையும் மாற்றுவார். அது யாரை செபிக்கும் பொழுது விசுவாசம் செபிக்கிறோமா, இந்த ராத்திரி வேளையில் நமக்கு நன்றி சொல்லி தான் படுக்க போறேன். என் கர்த்தர் என் கண்ணீரை துடைத்திட்டார், இனி நான் செழிப்பு தான். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறீர். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு தூங்கி முடிக்க சொல்ல நம்ம செபிக்கணும். அல்லேலூயா. நம்ம புலப்பத்தை கொண்டு புலம்பாத அளவுக்கு இனி விசுவாசி என்ற கேடகத்தோட என் கர்த்தருக்கு நான் நன்றி தான் சொல்ல போறேன். அந்த விசுவாசத்தோட என் தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்த தான் போறேன். நான் செழித்துட்டேன். நான் ஒரு நதி. இனிமே நான் இந்த வழி ஆலையில தேவனுடைய கூடாரத்து நானும் ஒரு நதி. எத்தனை விசுவாசம் சொல்ல வரும், நான் ஒரு நதி தான். ஆலையில அந்த நதியில இன்னும் யாரும் தொட முடியாது. என் தேவனாய கர்த்தர் அந்த நதியில கோலை வச்சு அடிச்சிட்டாரு. அது எனக்கு என்ன செஞ்சுட்டு செதறி தண்ணிலாம் என்ன செஞ்சு ஆசீர்வாத ஊற்றி எனக்கு திறந்துட்டு. அல்லேலூயா. நான் ஒரு நதி. தரிசனத்தை கொடுத்த சொல்லும், ஏ பிசாசே, அல்லேலூயா, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் ஊற்றை திறந்துட்டார். இனி யாராலும் அது கையை வைக்க என்ன செய்ய முடியாது. நான் செழிப்பேன். அல்லேலூயா. அப்படிங்க சில அந்த தரிசனத்தை கொடுக்குற அந்த வஞ்சிக்கு ஆவி என்ன செய்வான், வெக்கப்பட்டு போவான். பலவீனம் வந்துச்சா, பலவீனத்தில் என் பலம் பரிபூரணமா வழங்கி சொல்லி இருக்கிறார். என் இயேசு ரத்தம் எனக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்குது. அவர் வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கு. இந்த பலவீனம் எனக்கு லேசான காரியம் சொல்ல அந்த பலவீனம் அப்படியே மறைந்து போவான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். கர்த்தர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகத்துல பாருங்க 14:11. அல்லேலூயா. 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக நிற்க வந்தோம்.
கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அவ எவ்வளவு தூரம் தாழ்த்தி சொல்லலாம், எவ்வளவு கூட்டம். அல்லேலூயா. அப்போ ஆசாவுக்கு நம்ம முறியடிச்சிடணும், நம்ம செய்ய அப்படி இல்லையே. அந்த ஆண்டோடைய வார்த்தை பாருங்க, ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எத்தனை கூட்டம் வந்தாலும் கர்த்தர் அவருடைய கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுத்து அதை முறியடித்து ஒரு ஜெயத்தை எடுக்க கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்லுறான், ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனாகிலும் பலவனற்றாவிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். உமக்கு இது லேசான காரியம்ப்பா. என் கண்களுக்கு நிறைய தெரிகிறது, அவங்க நிறைய பேரு, அதை நான் எங்க முறியடிப்பேன்? அல்லேலூயானா, என் இயேசு கண்களுக்கு அது லேசான காரியம். என் இயேசுவுக்கு அது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எவ்வளவு தூரம் தாழ்த்துறோம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். நம்மளுக்கு விரோதமாக ஒரு பட்டயம் வருது, ஒரு கூட்டம் வருது, நம்மளுடைய செவம் எப்படி இருக்கணும்? அந்த கூட்டத்தை விட எனக்கு என் தேவன் இருக்கிறீர். எனக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் அந்த கண்கள் காணணும். அல்லேலூயா. நம்மளுக்குள்ள கூட்டம் உண்டு அல்லவா? நம்மளுக்கு எவ்வளவு தூதர்கள் உண்டு. ஒரு போகிற இடத்துல ஒரு பிரச்சனையா, ஒரு அப்படி தூங்கி முழித்தோன்னே நம்ம சும்மாயா போவோம். வெளியே போகும் பொழுது, என் கர்த்தர் எனக்கு துணை நில்லும், என் கர்த்தர் என்னோட இரும், தூதர்களை எனக்கு அனுப்பும், நீர் என்னை பாதுகாத்துக்கொள்ளும் இன்று தானே போவோம். அப்போ அங்கே ஒரு பிரச்சனைங்கும் பொழுது நம்ம சொல்லணும், அங்கே ஒரு படை போல வரலாம், நம்மளுக்கு தூதர்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. நம்மளா வழக்காடக்கூடாது, நம்மளா பேசக்கூடாது. இந்த பிரச்சனையில நம்ம அதில் வலைக்கிழக்கு விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்மளோடு இருக்க நம்ம ஆண்டவர் பெரியவர், இந்த கூட்டங்கள் அறிந்து கொள்ளத்தக்க கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் என்ற விசுவாசம் என்ற கேடகம் இருக்கணும். ஆசாவுக்கு விசுவாசம் இருந்திருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு விசுவாசம். உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், நீர் எங்களுக்கு உண்டா போதும். அந்த கூட்டத்தோட நீர் ஒருத்தர் மாத்திரம் எனக்கு போதும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்பல, நம்ம பிள்ளை அந்த மனசனை நம்பல, அந்த கூட்டத்தை நம்பல, அந்த ஈட்டி அந்த போராடி வண்டி வந்திருக்க கூட்டத்தை நம்பல, என்னை நம்புறான். என் பிள்ளை என்னை முன்ன வச்சிருக்கிறான். அல்லேலூயா. போராடிட்டு யுத்தம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு வழக்காடுனா எப்படி வழக்காடுவார்? எப்படி துணைந்தலனா எப்படி? அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளா அசபை போல நம்மளும் தாழ்த்தி சொல்லலா, கர்த்தேவன் எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். ஒரு தொழில் தொடங்குறோமா, பிள்ளை படிப்பு எதிர்பார்ப்பா, ஒரு திருமணமா, ஒரு வீடு கட்டுறோமா, ஒரு வாகனம் வாங்குறோமா, அவர்கிட்ட மேவாதபடி, அவர்கிட்ட கேட்காதபடி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்ம செய்துட்டோம்னா அதுக்கு கண்ணிதான். அல்லேலூயா. கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், பாடுகள் வரும், நம்ம செவித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர் சித்தங்கச்சில் ஆண்டுகிட்ட என்ன கேட்போம்? ஆண்டவரே, என் மகனுக்கு நீர் தந்ததுதானே, ஆண்டவரே என் மகளுக்கு நீர் தந்ததுனே, நீர் தானே இந்த வீட்டை கட்டி வச்சீர். இப்போ ஒரு வீடு கட்டி கடன் தாங்க முடியலனா, நீர் எனக்கு இந்த வீடு கட்டச்சில இந்த வீடை கட்ட விடாம இனி தடை பண்ணி இருக்கலாம்ல, நீர் எனக்கு தடை பண்ணிருக்கலாம்ல, நான் உங்களுக்கு உங்க வீடு கட்டச்சில எசப்ப நீங்க தானே எனக்கு இந்த வீட்டை கட்டி தந்தீங்க, இந்த கடத்துல இருந்து என்னைய வழி தரங்கப்பா நீ கேட்க நம்மளுக்கு என்ன செய்யும்? உரிமை உண்டு. அல்லேலூயா. அந்த உரிமைக்கு பதிலும் உண்டு. அல்லேலூயா. நம்மளை இஷ்டப்படி நம்ம ஓட்டத்துல ஓடிட்டு மாதிபி எசப்பாணி கண்ணீர் வடித்தா அது லேட்டு தான். அல்லேலூயா. அவர் தொடங்கினதை அவர் நிறைவேற்றுவார், அவர் வாக்கு பண்ணதை அவர் நிறைவேற்றுவார். அவர் தரிசனம் கொடுத்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் குறுகி போவதில்லை. அவருக்காக காத்திருக்கிறோமா, அவருக்காக. அல்லேலூயா. சோதரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஆனா அந்த விசுவாசம் வேணும் நம்ம பிள்ளைகள்கிட்ட. சொல்லி இப்போ இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். இப்போ இருக்கிற நம்ம குறுகிய மக்கள் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் ஒரு ஆலோசனை சொல்லுறேன். நேற்று ராத்திரி வேளையில என் மகா வந்து உண்மையிலே நான் இயேசுபட்ட மன்னிப்பு கேட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த விசுவாசத்தை எனக்கு தரலையே நீ. அவ என்னோட கேட்டது, அல்ல திருமண கார்டு அடித்த உடனே தாமஸ் பாஸ்டர் ஐயாவுக்கு கொடுக்கணுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானா,
நான் வளர்த்துக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த தாய்மார் வந்து பிள்ளைகளை வளர்க்குது பாருங்க. இவ்வளோ காணம் இருக்கச்சில ஒரு 2ஆம் கிளாஸ் கூட அவள் படித்திருப்பா. அவ்வளோ காணம் இருக்கச்சில அல்லேலூயா அந்த பாஸ்டர் முகத்தை வைத்து இந்த நாட்களில் சொல்லுவார், ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு, அவங்களுக்கு கொண்டு நீங்கள் கொடுக்கணும். அல்லேலூயா, மறக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி விளக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை மறந்தாலும் ஆண்டவரை மறக்கக்கூடாது. உங்களுக்கு வழி நடத்தினவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எதற்காக சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம பிள்ளைகள் சொல்லுற அளவுக்கு நம்ம இருக்கிறோமே நீ. அல்லேலூயா. பாருங்க, எதற்காகனா நான் சொல்லுதேன்னா, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், ஜீவன் உள்ளவர். அவர் வார்த்தை மாறாது. அவர் நிறைவேற்றுவாரு, நம்ம நிறைவேற்ற மாட்டோம். அவர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் மாறாதவர் அவரு. அவர் வாக்கு கொடுத்தா சொன்னதை செய்ய அளவுக்கு கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்வோம், மாறுவோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் மாறக்கூடாது. உங்க பிள்ளைகள் மாறக்கூடாது. என் பிள்ளைகள் மாறக்கூடாது. என் சன்னதி மாறக்கூடாது. உங்க சன்னதி மாறக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உயிரும். நீ ஒரு நதி. விசுவாசம் இருக்குதா? நீ ஒரு நதி. இந்த கூடாரத்துக்கு நீ ஒரு நதி. நீ நதி. அல்ல ஒரு ஏது நதி இடம், ஒரு ஜீவ நதி இடம், அது ஊற்றா இடம். அல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ள தேவன். வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் நீ ஒரு நதியா இருந்தா நீ மாற மாண்டா. வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் நீ அவருடைய பிள்ளையா இருந்தா நீ மாற மாண்டா. நீ வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் உனக்கு கொடுத்த திட்டம் மாறாது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது. அவர் உன்னை அழைத்த அழைப்பு மாறாது. அவர் உன்னை தாயின் கருவில வேர்பிடித்தாரே. எங்கேயோ போய் கொண்டிருக்க உன் குடும்பத்துல ஒன்னே மாத்திரம் வேர்பிடித்திருக்கிறாரே, ஒன்னே மட்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறாரே. ஏன் நீ மறக்க மாண்டா என்றுதான். அல்லேலூயா. நம்ம தேவன் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்ம ஆசாவை போல விசுவாசமா இருக்குமா? அதான் சொல்றார், உம்முடைய நாமத்தினால ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். அவர் சொல்றாரு, உம்முடைய ஆசை சொல்ல, உம்முடைய நாமத்தினால் இந்த ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். ஆனா கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும், மனுஷனை என்ன செய்யும், மேற்கொள்ள விடாதையும். அல்லேலூயா. கர்த்தர் அதே போல செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். ஆசாவுக்கு செய்த கீழெல்லாம் நீங்க படித்து பாருங்க, வீட்டில் போய் நல்லா இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, வெளிப்பாட்டுல பாருங்க 3:8 சொல்லுது. அல்லேலூயா. வெளிப்பாடு சொல்லி முடிச்சிருந்தேன். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலனை இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடினால். ஹல்லேலூயா. இந்த திறந்த உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப அந்த வசனத்தை இந்த நாட்களை நீங்க கை கொண்டிருக்கீங்க. அதான் நீங்க திறந்த வாசலோட கடந்து போக போறீங்க. அந்த வசனத்தை உட்கொண்டிருக்கீங்க. அந்த வசனத்தை உணவா வச்சிருக்கீங்க. அல்ல, வசனம் உணவு தானே. ஹல்லேலூயா. வசனம் நம்மளுக்கு ஒரு உணவு. அது ஆண்டு சொல்றாரு, நீ மறுதலிக்கல. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு திறந்த வாசலை கூட அவர் வச்சிருக்கலாமே. ஒரு நதினு சொன்ன வார்த்தை வந்துச்சு, உன் கிரிகளை அறிந்திருக்க. எவ்வளதோ இருந்து பாடுகளும் கஷ்டம் அதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனா உனக்கு பலம் குறைவுதான், சோர்வுதான். ஆனாலும் ஹல்லேலூயா, நீ என் நாமத்தை என்ன செய்யல, மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினாலே, வசனத்தைப்படி நீ ஓடுகிறபடியாலே, வசனத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும், அதன்படி ஓடச்சில. அவர் சொல்லார், உனக்கு முன்பாக என்ன வச்சிருக்கேன், திறந்த வாசலை என்ன செஞ்சிருக்கிறேன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டானா. அப்ப இனி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சத்துரு தொட முடியாது. இனி கொடுக்க ஆசீர்வாதத்தை சாத்தான் தொட முடியாது. இனி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மனுஷனுடைய வல்லமை தொட முடியாது. மந்திரவாதி தொட முடியாது. உனக்கு ஒரு அபிஷேகம் வித்தியாசம். எந்த மந்திரவாதியை முறியடிக்கிற அபிஷேகம், எந்த சாத்தானுடைய சதிகளையும் அழிக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. ஓ ரபல ரப சபதூரி கமன ரபல ரிசபதூரி கமன ரபல ரபல. ஆண்டவரே, கண்ண மூடுமா ஒரு விஷயம். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு திறந்த வாசல் வச்சிருக்கிறப்பா. வசனத்தை கையில் எல்லாரும் வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, நான் மறுதலிக்கல. ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் கை கொண்டு இருக்கேன். நான் திறந்த வாசலோட தான் கடந்து போகணும். ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலம் உள்ளவனு சொன்னீங்கப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது என் கர்த்தர் ஒவ்வொன்றிலே நீர் ஜீவன் உள்ள தேவன். சோர்ந்து போது சத்துவத்தை கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசாவுக்கு ஆண்டவரே, ஹல்லேலூயா. உன்
உங்களுடைய வார்த்தை நான் உன்னோட இருக்கு நீ சொன்னீங்க. ஆமேன் ராஜா, ஆமேன் ராஜா, நீர் என்னோட இருக்கிறீர். உங்களுடைய வசனத்தை நான் உட்கொள்தேன். எனக்கு திறந்த வாசலை என்னை கட்டளையிடுவீரா? இந்த திறந்த வாசல் கடந்து போகணும். யாழ்லையிலூ இனி வர 1ஆம் தேதி நான் உமக்கு நன்றி சொல்லணும். இந்த இடத்துல நான் நன்றி உள்ள மகளாக இருக்கணும். நீர் இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்வதனே. இந்த வானத்தை பூமியை உருவாக்குற என் தெய்வம் எவ்வளவு பெரியவர். அந்த பெரியவரை தான் நான் சுமக்கிறேன். இந்த பலிபுல ஆண்டவரே இந்த வசனத்தை நான் சுமந்து கொண்டே தான் அழைதேன். நான் போற இடத்துல சுமந்துவேன். என் இருத்துல பதித்து வச்சிருக்கேன் அநேக வசனங்களை. ஆமேன் தகப்பனே, இந்த வசனத்தை என் இருத்துல வைத்து நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். நான் தூங்கி முழிக்கும் பொழுது வசனத்தோட தான் முழிக்கிறேன். அல்லேலூயா. நான் விழிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய சாயலாக அவனு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுங்க, கர்த்தர் மகிமைப்படுங்க. ஆமேன் ராஜா. நான் ஒரு நதியாக கடந்து வெளியே போகச்சில போகணும். ஒரு திறந்த வாசலோட போகணும். இந்த 7வது மாசத்தின் முதல் வாரம் நான் உமக்கு நன்றி செலுத்த மாதம். நான் உமக்கு சாட்சி உள்ள மாதம். என் தேவன் என் தலையை உயர்த்தின மாதம். என் தேவன் என்னோட இருக்குது வெளிப்படுத்துறது நாமம். அல்லேலூயா. என் கர்த்தர் என்னோட இருக்கிறீரே. நீர் என்னோட இருக்கிறத அநேக கண்கள் காணத்தக்க ஆண்டவரே எனக்குள்ள இருக்க நதியானது இதுவரைக்கும் வெளிப்பட முடியல. அந்த தட்டைகளை உடைத்தீர் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்துட்டு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுங்க. ஆமேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. விசுவாசத்தை ஒவ்வொருத்தரும் பாக்கியவான். விசுவாசத்தை ஒவ்வொருத்தரும் பாக்கியவாதிகள். அல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரத்தம் சிந்தி மீட்பவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரத்தம் சிந்தி மீட்பவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகத்தை அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகத்தை அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்தேன் ஓயா முத்தசை விசுவாசத்தோட ரபல ரபல ரிமன ரபல ரிமன ரபல ரிமன ரபல ரிசவதரி அவருடைய காத்துக்க வரவங்களுக்கு தெரியும். உந்தன் பாதம் அமர்ந்திருந்தேன் ஓயாம் முத்தம் செய்கிறேன். ஐயா உந்தன் பாதம் அமர்ந்திருந்தேன் நான் ஓயாம் முத்தம் செய்கிறேன். ஓயாம் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாம் முத்தம் செய்கிறேன். எப்படி நான் பாடுறேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான்